கேட்டுக்கொண்டிருப்பது பட்டாம்பூச்சி எஃப்எம். இது உங்களை பரவசமாக்கும் எஃப்எம். கேட்டால் சலிக்காது, கேட்க கேட்க திகட்டாது. வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பட்டாம்பூச்சி எஃப்எம். இது தேநீர் கடை பகுதி. தேநீர் கடையில நம்ம வாரம் ஒரு அற்புதமான ஆளுமையை சந்திக்கிறோம். இந்த வாரம் தேநீர் கடை பகுதியில தமிழகத்தின் சக்தி பீடமாக விளங்கும் தலைமைச் செயலகத்தின் பல்வேறு துறைகளிலும் வெற்றிகரமாக 32 ஆண்டுகள் பணியாற்றி ஓய்வு பெற்ற ஒரு அதிகாரி, ஓய்வு காலத்திலும் ஓயாமல் கதைகளை எழுதி குவிக்கும் ஒரு எழுத்தாளர், தினம்தோறும் கவிதைகளோடு பயணிக்கும் ஒரு கவிஞர், தங்கத்தாரகை, சாதனை பெண் போன்ற ஏகப்பட்ட விருதுகளுக்கு சொந்தக்காரர், சிவகங்கை சீமையிலே பிறந்து சிங்கார சென்னையிலே சிறந்து வரும் அன்பிற்கினிய மனுஷி திருமதி கலைச்செல்வி அவர்களை தான் சந்திக்க போறோம். வழக்கம் போல மிக சுவாரஸ்யமான கேள்விகளை கேட்க போறாங்க நம்ம ஆர்ஜே முனைவர் கிருஷ்ணா கணேஷ் அவர்கள். வாங்க நேயர்களே, நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். அன்பு பட்டாம்பூச்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட பட்டாம்பூச்சி எஃப்எம் தேநீர் கடை பகுதியில நாம சந்திக்க போற ஆளுமை யாருன்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலகத்துல அதிகாரியா மிகச் சிறப்பா தன்னோட பணியை நிறைவு செஞ்சுட்டு இப்ப தன்னோட ஓய்வு காலத்துல கவிதைகள், சிறுகதைகள்னு எழுதிக்கிட்டு இருக்கிற எழுத்தாளர் கலைச்செல்வி அவங்களதான். வாங்க சந்திக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். பட்டாம்பூச்சி பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். மகிழ்ச்சிங்க மேம். விருதுகள் வாங்குற ஒரு பெரிய கவிஞர், எழுத்தாளருக்கு முன்னாடி கலைச்செல்விங்கிற சாதாரண மனுஷியோட இளமை பருவம், கல்வி பத்தி சொல்லுங்களேன். பிறந்த ஊர் சிவகங்கை. சிவகங்கைன்னு சொன்ன உடனேயே எல்லாரும் சிவகங்கை சீமை படமும் வீரமங்கை வேலுநாச்சியார் தான் ஞாபகம் வரும். நான் படிச்சது காலேஜ், ஸ்கூலு எல்லாமே சிவகங்கை தான். என்னோட ஃபேமிலி அப்படிங்கும் போது ஒரு சாதாரண நடுத்தர குடும்பம் தான். எங்க அப்பா ஒரு வித்தியாசமான மனிதர், ஒரு சமூக சேவகர்னு சொல்லலாம். அவர் பர் மந்த்லி அந்த காலத்திலே ஒரு 1000 ரூபாய் ஏர்ன் பண்ணாருன்னா அதை 500 ரூபாய் மத்தவங்களுக்காக தான் செலவு பண்ணுவார். பூகம்பம், புயல், ஏதாவது வெள்ளம், அது மாதிரினா நாட்டுல எங்கே நடந்தாலும் எங்க அப்பாவோட கான்ட்ரிபியூஷன் தான் ஃபர்ஸ்ட் போகும். அது மாதிரியான ஒரு கேரக்டர். அதாவது ஒரு 500 ரூபாய் எங்க அம்மாட்ட கொடுத்துட்டு அதை வச்சுதான் குடும்பம் நடத்தணும் அப்படின்னு ஒரு எளிமையான வாழ்க்கை வாழணுங்கிறது மாதிரி அவரோட பிரின்சிபல். அதனால எங்க அம்மாவும் எங்க அப்பாவோட அம்மா பாட்டி, அவங்க 2 பேரும் தான் குடும்பத்தையே வழி நடத்தி கொண்டு போனாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு. அதனால நான் என்ன சொல்லுவேன்னா, எனக்கு தெரிஞ்ச வீரமங்கைகள் எங்க அம்மாவும் பாட்டியும் தான். சோ அது மாதிரி இருந்தது. அதனால ஒரு எளிமையான வாழ்க்கை தான் வாழ்ந்துகிட்டு இருந்தோம். அப்ப எங்க அண்ணா கொஞ்சம் ஏர்ன் பண்ண ஆரம்பிச்ச உடனே அவங்க கொஞ்சம் எக்கனாமிக்கலா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க. நான் படிக்கிறதுல ரொம்ப நல்லா படிப்பேன். ஏன்னா எனக்கு எந்த பேக்ரவுண்டும் இல்லாததுனால நான் என்ன முன்னிலைப்படுத்திக்கிறதுக்காக என்னோட படிப்பை மட்டுமே நான் ஒரு ஆயுதமா யூஸ் பண்ணேன். எனக்கு படிக்கிறதுலே ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்தது. காலேஜ், ஸ்கூல் எல்லாமே நான் டாப்பரா தான் இருக்கணும்னு நினைப்பேன். டாப்பரா தான் வந்துட்டு இருந்தேன். அது மாதிரி பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சேன். அதுக்கு மேல படிக்கணும்னு நினைக்கும் போது படிக்க வைக்கல. நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணேன், முடியாதுன்ட்டாங்க. சோ அதுக்கப்புறம் மேரேஜ் ஆகி நான் சென்னை அதுக்கப்புறம் தான் நான் எம்எஸ்சி சைக்காலஜி படிச்சேன். சோ இதுதான் என்னோட இளமை பருவம். மகிழ்ச்சிங்க மேம். அப்படியே உங்க கணவர், உங்க குடும்பம் பத்தியும் ஒரு சில வரி சொல்லுங்களேன். என்னோட கணவர் வெல் குவாலிஃபைடு பர்சன். அதாவது அவங்களும் என்ன மாதிரியே ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன், பிளஸ் நல்லா படிக்கிறவங்க. இந்த காலத்திலேயே அவங்க கவர்மெண்ட் ஸ்பான்சர் பண்ணி அவங்க ஃபாரின்ல போய் படிக்கிற சான்ஸ் அவங்களுக்கு கிடைச்சது. அதனால ஃபாரின்ல மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இங்க சென்னையில அதாவது இந்தியா ஃபுல்லா ஒரு 36 லெபார்டரி இருக்கு, CSIR அப்படின்னு, கவுன்சில் ஆஃப் சயின்டிபிக் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச். அதுல அவங்க சயின்டிஸ்டா ஜாயின் பண்ணாங்க. அப்புறம் சயின்டிஸ்ட் பிஆ ஜாயின் பண்ணி E1, E2, FG அந்த ஹையஸ்ட் லெவல் வரைக்கும் ரிட்டையர் ஆனவங்க. அருமைங்க மேம். உங்களுக்கு தலைமை செயலகத்துல வேலை கிடைச்சது எப்படி? எத்தனை வருஷம் வேலை செஞ்சீங்க? பொதுவா நான் தலைமை செயலகத்துல TNPSC எழுதிதான் எனக்கு வேலை கிடைச்சது. நான் 32 இயர்ஸ் நான் ஒர்க் பண்ணேன். ஆஃப்டர் மேரேஜ் தான் எனக்கு இந்த வேலை கிடைச்சது. சோ எங்க சார் அந்த மெட்டீரியல் எல்லாம் ரெஃபர் பண்ணி கொடுக்கறது,
எப்படி எக்ஸாம் எழுதணும், எப்ப டைமுக்குள்ள இது பண்றது, அதுல அவங்க கொஞ்சம் எஃபோர்ட் போட்டாங்க. எனக்கு அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. எனக்கு வேலை கிடைச்சதுக்கு அவங்களோட பங்கும் கொஞ்சம் இருக்கு. நான் படிச்சாலும் அவங்க நல்லா கைட் பண்ணாங்க. அருமைங்க மேம். 32 வருஷம் வேலை செஞ்சேன்னு சொல்றீங்க. வேற எந்த துறையிலயாவது அங்க வேலை செஞ்சிருக்கீங்களா? வேற துறைகள்லயும் வேலை செஞ்சிருக்கேன். அதாவது செக்ரட்டேரியட்ல மொத்தம் ஒரு 39 டிபார்ட்மெண்ட் இருக்கு, இன்க்ளூடிங் அசம்பிளி. இந்த 39 டிபார்ட்மெண்ட்ல ஃபைனான்ஸ், லா அண்ட் அசம்பிளி அதெல்லாம் ஒரு தனி டிபார்ட்மெண்ட். அதுக்கு ரிக்ரூட்மெண்ட்டும் தனி, அதுல உள்ள ப்ரொமோஷன் எல்லாமே தனி. மற்ற டிபார்ட்மெண்ட் எல்லாத்தையும் சேர்த்து 1 யூனிட்னு தனியா சொல்லுவாங்க. இப்ப நான் ஆக்சுவலா ஃபைனான்ஸ்ல ஒர்க் பண்ணதுனால நாங்க ஆனா ஃபைனான்ஸ் பீப்புளுக்கு மத்த எல்லா டிபார்ட்மெண்ட்ல உள்ள பில் செக்ஷனுக்கும் நாங்க போவோம். பில் செக்ஷன் எங்க கண்ட்ரோல்ல இருக்கும், ஃபைனான்ஸ் கண்ட்ரோல்ல. அதனால அப்படி பார்க்கும்போது நான் செக்ரட்டேரியட்லயே அதர் தன் ஃபைனான்ஸ் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட், ஹவுசிங், ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், லா டிபார்ட்மெண்ட், அது மாதிரி டிபார்ட்மெண்ட்ல நான் ஒர்க் பண்ணிருக்கேன். பிளஸ் நாங்க ஃபைனான்ஸ்ல இருக்கிறவங்க ஒரு எஸ்ஓ கேடர் வந்ததுக்கு அப்புறமே வெளியில எல்லாம் நிறைய டிப்டேஷன் போவோம். அப்படியும் நான் நிறைய டிப்டேஷன் போயிருக்கேன். அப்படியே டிப்டேஷன் போகும்போது ஒரு டைரக்டரேட் ஆஃப் பென்ஷன், ஃபுட் சேஃப்டி அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன், அந்த இதுலயும் நான் ஒர்க் பண்ணேன். பிளஸ் சென்னை கார்பரேஷன்ல ஒர்க் பண்ணேன். அப்புறம் ஃபைனலா தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி லாஸ்டா ஒர்க் பண்ணிட்டு நான் ரிட்டையர். ஸோ வெளியிலேயே டிப்டேஷன்ல 4 டிபார்ட்மெண்ட்ல நான் ஒர்க் பண்ணிருக்கேன். தலைமை செயலகத்துல நீங்க வேலை செய்யற போது அங்க நிறைய IAS அதிகாரிகள் இருப்பாங்க இல்லைங்களா? ஆமா. நீங்க பழகிய இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச உயர் அதிகாரிங்க யாரையாவது பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். 32 இயர்ஸ் இவ்வளவு ஒர்க் பண்ணிருக்கும்போது நிறைய IAS ஆபீசர்ஸ் பார்த்திருப்போம். பட் எல்லாத்தையும் ஒரு அபிஷியல் டீலிங்ஸ் தான் இருக்கும். ஏன்னா நாங்க பெர்மனண்டா அங்க இருக்கோம். IAS ஆபீஸ்ல ஒரு 2 இயர்ஸ் இருப்பாங்க. சில செக்ரட்டரி அளவுல சில செக்ரட்டரி ரொம்ப நாள் இருந்திருக்காங்க. தமிழ்நாட்டிலேயே முதல் பெண் தலைமை செயலாளரா லட்சுமி பிரணேசன் ஒரு IAS இருந்தாங்க. அவங்க எனக்கு நல்லா தெரியும். எப்படி அப்படின்னா அவங்க எங்க ஊரு, ஆனா அவங்க அம்மா, அப்பா, அவங்களோட பிரதர்ஸ் எல்லாருமே எனக்கு எங்க ஃபேமிலிக்கு நல்லா தெரியும். எங்க வீட்டுக்கு பக்கத்து தெரு. அப்படி இருக்கும் போது அவங்க வீட்டுக்கெல்லாம் நாங்க போகும்போது சொல்லுவாங்க, இவங்க பொண்ணு சென்னையில கலெக்டரா இருக்காங்க அப்படின்ட்டு. அதாவது பொதுவா அப்பெல்லாம் IASனாவே அந்த கலெக்டர் அப்படிங்கிறது தான் அந்த ஒரு சாதாரண கிராமங்கள் நகரங்கள்ல ஒரு தெரிய வரும். அப்படிங்கும் போது அது மட்டும் தான் தெரியும். நான் இவங்களை பார்த்தது கூட இல்ல, ஆனா அவங்க ஃபேமிலியில மத்தவங்க தான் தெரியும். அப்ப நானும் செக்ரட்டேரியட்ல ஜாயின் பண்ண பிறகு ஒரு நாள் நான் நேர போய் அவங்களை சிவகங்கை அம்மானா நல்லா தெரியும், ஜஸ்ட் உங்களை ஒரு கட்டசிக்காக பார்க்க வந்தேன் அப்படின்னு நான் சொன்ன உடனே அவங்க முகமே மாறி அப்புறம் ஒரு 20 மினிட்ஸ், ½ an hour அவங்க அவ்வளவு பெரிய ஆபீசர், அவங்க அந்த ஆபீசர் மாதிரியே இல்ல, ஒரு சாதாரண ஒரு பெண்மணியா என் கூட அவ்வளவு நேரம் பேசினாங்க. நிறைய விஷயங்களை கேட்டாங்க, நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணாங்க. அப்ப எனக்கு அந்த ஒரு அவங்களை சந்திச்ச அந்த தருணம் உண்மையிலேயே மகிழ்வா இருந்தது. அருமைங்க மேம். உயர் அதிகாரியா இருந்து ஓய்வு பெற்றதா சொல்லிருக்கீங்க இல்லையா? நீங்க உங்க கீழே இருக்கிற உங்ககிட்ட வேலை பாக்குற அந்த ஊழியர்கள் கிட்ட எல்லாம் எப்படி நடந்துக்குவீங்க? எந்த மாதிரி வேலை வாங்குவீங்க? அவங்கள பார்க்கும்போது நான் உயர் அதிகாரி, ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் நான் சாதாரண கல்விச்செல்விதான். நான் எல்லாருக்கிட்டையும் ரொம்ப சகஜமா பழகுவேன். அதே சமயத்துல ஒர்க்னு வரும்போது ரொம்ப கரெக்டா இருப்பேன். நல்லா ஒர்க் பண்றவங்களோட நல்ல ஃப்ரெண்ட்லியா பழகுவேன். இல்ல ஒர்க் பண்ணாம சிலர் தெரியும் இல்லையா, அவங்க இது தாஜா பண்றாங்க அப்படிங்கிறவங்கள்ட்ட என்னோட ஒரு வேற முகத்தை காட்டுவேன். அதே சமயத்துல ஒர்க்க ஒரு பர்டிகுலர் டேட்டுக்குள்ள முடிக்கணும் அப்படின்னா அவங்கள்ட்ட நான் மோஸ்ட்லி அன்பாவே தான் நான் வேலை வாங்குவேன். ஃபர்ஸ்ட் அபிஷியலா இதை இந்த நாளுக்குள்ள நீங்க முடிச்சிடணும் அப்படின்னு நான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட ஒரு பெர்சனலா கூட கொஞ்சம் பேசுவேன். என்ன வீட்டுல எப்படி இருக்காங்க, பிள்ளைங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு பெர்சனல் பேசும்போது அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும், இவ்வளவு ஒரு பெரிய ஹையர் ஆபீசர்ஸ் நம்மள்ட்ட இவ்வளவு சாதாரணமா அன்பா பேசுறாங்க அப்படின்னு அவங்கள்ட்ட ஒரு பாசமும் இருக்கும். அதே சமயத்துல அவங்களுக்கு நல்ல பேர் வாங்கணும் அப்படிங்கறது மாதிரியான ஒரு இதுல நல்லா ஒர்க் பண்ணுவாங்க. எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில ஒர்க் பண்ணும் போது கூட ஒரு ஹெக்டிக்கான விஷயங்கள்லாம் வந்திருக்கு. இந்த பர்டிகுலரா இந்த 2 டேஸ்க்குள்ள இவ்வளவு பெரிய ஒர்க்கை முடிச்சாகணும் அப்படின்னு ஒரு விஷயம்னா வரும்போது ஸ்டாஃப்ல கூப்பிட்டு நான் சொல்லுவேன், நான் நீங்க இந்த சாட்டர்டே சண்டே
இந்த ஒர்க்கை கண்டிப்பா முடிச்சுங்க, நான் உங்களுக்கு அதுக்கு தகுந்த காம்பன்சேஷன் லீவ் தரேன், நீங்க இந்த ஒர்க்கை முடிச்சுட்டா நான் உங்களுக்கு அப்ரிசியேஷன் சர்டிபிகேட் தரேன் அப்படின்னா நான் சொல்லி அவங்க ஒரு ஊக்கப்படுத்தி அவங்களையும் ஒரு சந்தோஷப்படுத்தி அந்த வேலை வாங்குவேன். தெய்வீக மனம் பரவ, உங்கள் அனைத்து கஷ்டங்களும் நீங்க, செல்வம் பெருக, எதிர்மறை சிந்தனைகள் தவிடுபொடியாக, எல்லா தடைகளும் வெற்றிப்படிகளாக மாற்றம் பெற, குபேரலட்சுமி கடாட்சம் பெற, மன நிம்மதி, ஆரோக்கியம், அமைதி பெருக, இறக்குமதி செய்யப்பட்ட BGM நம்பர் 1 பாரத் சாம்பிராணி வாடிக்கையாளர்களின் நலன் கருதி டோர் டெலிவரி மொத்தமாகவும் சில்லறையாகவும் செய்யப்படும். திருச்சி, கரூர், தஞ்சை மாவட்டங்களுக்கு சிறப்பான ஏஜென்சிகள் வரவேற்கப்படுகிறார்கள். 8124472168 என்ற அலைபேசி எண்ணுக்கு அழைத்து மேலதிக தகவல்களை பெறவும். முயற்சி நம்முடையது, முடிவு இறைவனுடையது. அது மாதிரி ஒரு டாஸ்க் ஒரு 2 daysல சாட்டர்டே சண்டே அவங்க முடிச்சுட்டு மண்டே பார்த்தா எனக்கே ஆச்சரியமா இருந்தது, அவ்வளவு பர்ஃபெக்டா முடிச்சிருந்தாங்க. சோ அது மாதிரி நான் ஒர்க்குங்கும் போது ஒர்க்கு கரெக்டா இருக்கணும், அதே சமயத்துல அதுதான் மற்ற நேரங்கள்ல நான் நல்ல ஃப்ரெண்ட்லியா பழகுவேன். ஒரு கீழே உள்ள சாதாரண ஊழியர்கிட்ட அவங்களுக்கு தகுந்த மாதிரி பழகுவேன், என்னை விட ஹையர் ஆபீசர்கிட்ட அவங்களுக்கு தகுந்தது மாதிரி பழகுவேன். சோ 2 சைட்லயும் நான் ஈக்குவலைஸ் பண்ணிப்பேன். அருமைங்க மேம். இவ்வளவு நேரம் நீங்க உங்களோட அந்த தலைமை செயலக வேலை அதையெல்லாம் சொன்னீங்க இல்லையா? இப்ப நம்ம இலக்கியத்துக்கு வருவோம். இந்த கதை, கவிதை இதெல்லாம் எழுதுறீங்க இல்லையா? இதெல்லாம் எழுதுறதுக்கு உங்களுக்கு ஆர்வம் எப்படி வந்தது? ஆர்வம் சொன்னா நான் ஃபர்ஸ்ட் இந்த காலேஜ்ல காலேஜ் மேகசின் அதுல ஏதாவது எழுதுங்க, ஸ்டூடெண்ட் எழுதுங்க அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? அப்போ சரி சும்மா ஒரு ஜாலியா நான் கவிதைனா எழுதினேன். அப்ப நம்ம பேரை அந்த புக்ல அந்த மேகசின்ல பார்க்கும் போது நம்ம கவிதை வந்திருக்கும் போது அது அப்படி ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது. அதோட அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நான் மேரேஜ் ஆகி நான் சென்னை வந்ததுக்கு அப்புறம் நான் 3 years கழிச்சுதான் இந்த ஜாப் எல்லாம் கிடைச்சது. அதனால 3 years நல்ல ஃப்ரீயா தான் இருந்தேன். ஏன்னா சார் காலையில 9 மணிக்கு ஆபீஸ் போயிட்டு 5 o'clock தான் திரும்பி வருவாங்க. நம்ம ஒரு யங் ஏஜ் இல்லையா, நல்ல எனர்ஜெட்டிக்கா எல்லா வேலையும் காலையிலேயே முடிஞ்சிடும். நல்ல ஃப்ரீயா இருந்தேன். நிறைய புக் படிப்பேன். அப்படி புக் படிக்கும் போது சரி ஏதோ எழுதணும், நம்மளும் கொஞ்சம் எழுதலாமே அப்படின்னு ஒரு தாட் ஒரு நிறைய கதைகள் எழுதினேன். ஒரு 5-6 கதைகள் எழுதிருப்பேன்னு வச்சுக்கோங்க. அப்படி படிக்கும்போது எங்க சார்ட்டு நான் அதை காட்டுவேன், இது மாதிரி ஒரு கதை எழுதியிருக்கேன் பாருங்க அப்படின்ட்டு. சோ அவங்களும் படிச்சு பார்த்துட்டு நல்லா இருக்கு, நல்லாதான் இருக்கு, கண்டினியூ பண்ணிடுற அப்படின்னு கூட அவங்க அப்ரிசியேட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் நான் TNPSC எழுதி செக்ரட்டேரியத்துக்கு வந்தாச்சு. வந்ததுக்கு அப்புறம் ஒரு பத்திரிகைக்கு நான் சரி அனுப்பி பார்ப்போமே பிரசுரமாகுதா அப்படின்னு பார்க்கலான்னு பண்ணும்போது ஒரு தாமரைன்னு ஒரு இலக்கிய மாத இதழ் அதுக்கு அனுப்பும் போது சரி அவங்க நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையை பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. சோ அது இன்னும் ஒரு சந்தோஷமா இருந்தது. அப்புறம் ஆக்சுவலா நான் செக்ரட்டேரியட் போகும்போது ஆல் இந்தியா ரேடியோ வெளியே தான் நான் போகணும். அப்போ இந்த தினம் பஸ்ல போகும்போது எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சாங்க. அவங்க ஆல் இந்தியா ரேடியோல ஒர்க் பண்ணேன்னு சொன்னாங்க. அப்ப நான் அவங்ககிட்ட நான் சொன்னேன், மேடம் இது மாதிரி நான் நிறைய கதைகள் நான் எழுதி வச்சிருக்கேன் ஆல் இந்தியா ரேடியோல. அப்பனா அந்த கதையெல்லாம் வாசிப்பாங்க இல்லையா, அது மாதிரினா ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு கேட்டப்ப அவங்க சொன்னாங்க, தாராளமா பண்ணலாம், நீங்க முதல்ல உங்க கதைகளை கொண்டு வாங்க, அந்த கதைகள்லாம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அவங்க நிச்சயம் அக்செப்ட் பண்ணிப்பாங்க, நீங்களே கூட ரீட் பண்ணலாம், உங்க வாய்ஸ் நல்லா இருந்தா, இல்லாட்டினா ஆர்ஜே வச்சு கூட ரீட் பண்ணுவாங்க. முதல்ல நீங்க கதையை கொண்டு காமிங்க, நான் அவங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றேன், அவங்க நல்லா இருந்தா எடுத்துப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சரி ஒரு நாள் நான் போய் என்னோட கதைகளை கொடுத்தேன். கொடுத்த உடனே அவங்களும் இவ்வளவு நல்லா சூப்பரா இருக்கு, நீங்களே வாசிச்சுருங்க அப்படின்னு ஒரு நாள் சொன்னாங்க. சரி ஃபர்ஸ்ட் நாள் ரெக்கார்டிங்க்கு நானே போனேன். போகும்போது ஒரு மாதிரி தான் தயக்கம் தான் இருந்தது, எப்படி ரெக்கார்டிங் இருக்கும் அப்படின்னு பார்த்தா நானே அந்த ஃபர்ஸ்ட் டேக்லயே அதை நல்லா ரீட் பண்ணிட்டேன். அவங்க ஒரு இன்ட்ரோ கொடுத்து நான் படிச்ச அந்த கதைகள்லாம் வானொலியில கேட்கும் போது இவ்வளவு ஒரு எங்க சொல்றது அப்படி உடம்பு பூரா பட்டர்ஃபிளை பறந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. அதனால அப்படி ஒரு 3 கதைகள் வாசிச்சேன். அதுக்கப்புறம் அவங்களே கூட ஆர்ஜி விட்டு சில கதைகள்லாம் ரீட் பண்ண சொன்னாங்க. ஸோ அப்ப என் மனசுக்குள்ள ஒரு கான்பிடென்ட் வந்தது, அட நம்ம கதைகளும் ரொம்ப நல்லா இருக்கு, எல்லாராலும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, ஏன் ஆல் இந்தியா ரேடியோவே அக்செப்ட் பண்ணிக்கிடுச்சு, அதனால நம்ம கொஞ்சம் தொடர்ந்து எழுதலாம். அதாவது எனக்கு கதை எழுத வருது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுத்தது ஆல் இந்தியா ரேடியோ. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் நல்ல கேப் விட்டுச்சு, எப்பவாவது திடீர்னு எழுதுவேன். ஏன்னா குழந்தைங்க அவங்களோட
படிப்பு, ஃபேமிலி, நம்மளோட ஆபீஸ் வேலை, ப்ரமோஷன் அது இதெல்லாம் பண்ணும்போது இதுல எனக்கு கான்சென்ட்ரேஷன் ரொம்ப கம்மியாயிடுச்சு. அப்பப்ப ஏதாவது தோணுச்சுன்னா ரொம்ப ரேரா ஒரு 6 months ஒரு கதை அது மாதிரி நான் எழுதிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு நல்ல டைம் கிடைச்சதுனால இப்ப நான் நிறைய எழுதிட்டு இருக்கேன். அருமைங்க. இதுதான் என்னோட பயணம். மேம், உங்களோட சிறுகதைகள் எந்த மாதிரியானதா இருக்குது? உங்களோட கதை கருக்கள் மைய பொருள் என்ன சொல்லுது? ஒரு நூற்றாண்டா ஒடுக்கப்பட்ட சமூகம் பெண்கள், அவர்களின் மேம்பாடு, பெண் குழந்தைகள் மீதான பாலியல் வன்முறை, குடும்ப வன்முறை, முதியோர்கள் பிரச்சனை, உயிரை மாய்த்துக் கொள்ளும் இளம் பெண்கள், பிளஸ் முன்னேற்றத்திற்கு தடையாக உள்ள குடும்பத்துல எந்த மாதிரியான தடைகள் இருக்கு, சமுதாயத்துல எந்த மாதிரி தடைகள் இருக்கு பத்தி எழுதிக்கிட்டு இருக்கேன். ஒரு 70% நான் பெண்கள் ரிலேட்டடாகவும் 30% சமூக பிரச்சனைகள் குறித்தாகவும் இப்போதைக்கு நான் எழுதிக்கிட்டு இருக்கேன். பிளஸ் நான் நெகிழி குறித்து நிறைய கவிதைகள் எழுதியிருக்கேன். அந்த நெகிழி ஒழிப்பு பத்தி சொல்றீங்க இல்லையா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நம்ம நாட்டுல நெகிழி யூஸ் பண்றத பத்தி அவ்வளவு ஒரு டாக்கா இருக்கு. எப்பவுமே என்னோட இயல்பு என்னன்னா, எப்பவுமே நீட்டா இருக்கணும், வீடும் சரி நாடும் சரி நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவ, எப்பவும் எங்கேயும் பசுமையா இருக்கணும்னு. அந்த காலத்துல இருந்து இப்போ நாங்கன்னா 70s கிட்ஸ் இல்லையா, நாங்க அந்த காலத்துல நெகிழியே நம்ம பயன்பாடே இல்ல. அப்போ எவ்வளவு பசுமையா இருந்தது. இப்ப எங்க பார்த்தாலும் குப்பை குப்பை குப்பையாதான் இருக்கு. அத உண்மையிலேயே எங்கேயாவது போகும்போது அந்த குப்பையை பார்க்கும்போது, அதுவும் இந்த பிளாஸ்டிக் கழிவுகள் பார்க்கும்போது மனசுக்குள்ள அவ்வளவு ஒரு வருத்தமா இருக்கும். அதாவது இந்த சுனாமி வரும்போது கூட பாருங்க, அந்த எல்லாம் அடிச்சு வந்ததுல அந்த செடி கொடிகள்ல பூரா வெறும் பிளாஸ்டிக் கவரா தான் வந்தது. இப்போ ஒரு மாடு போய் ஏதாவது புல்லு சாப்பிடறதுக்கு பதில் அந்த பிளாஸ்டிக் கவரையும் சேர்த்து சாப்பிட்டு அது வயிற்றுக்குள்ள இருந்து அவ்வளவு பிளாஸ்டிக் கவர் எடுத்திருக்காங்க. நம்ம மண்ணை தோன்றினா கூட மண்ணுக்குள்ள இருந்து மண்புழுனா இப்ப பார்க்கவே முடியறது இல்ல. மண்புழுக்கு பதில் வெறும் பிளாஸ்டிக் கவரா தான் வருது. அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம நல்ல பூமி கிடைக்குமா, நல்ல மண்ணு கிடைக்குமா, நல்ல காற்று கிடைக்குமா அப்படின்னு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு, ரொம்ப சந்தேகமா இருக்கு. சோ அதனால நான் அதை பத்தி நிறைய ஒரு கவிதைகள், ஒரு உரையாடல் அது மாதிரினா கொஞ்சம் அதிகமாவே நான் எழுதியிருக்கேன். சோ இன் ஃபியூச்சர்ல அடுத்த ஜெனரேஷனுக்கு இதனால நிறைய பாதிப்பு இருக்கும் அப்படிங்கறதுனால நான் அதை பத்தி கொஞ்சம் நிறையவே நான் எழுதியிருக்கேன். அப்பப்பா, இந்த பதிலையே தெரியுது உங்களோட சீற்றமும் வருத்தமும் அப்படி அப்பட்டமா தெரியுதுங்க மேம். தொடர்கதை, நாவல் இந்த மாதிரி எல்லாம் எழுதுறதுக்கு ஏதாவது ஐடியா இருக்குங்களா? ஃபியூச்சர்ல அதெல்லாம் வரதான் செய்யும். பட் இப்போதைக்கு ஒரு தொடர்கதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் அதை ஃபைனல் பண்ணி பிரசுரத்துக்கு கொடுக்கல. இப்போதைக்கு தொடர்கதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன் ஃபியூச்சர்ல நாவல் நான் பார்க்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஓகேங்க மேம். ஆல் இந்தியா ரேடியோ பத்தி நீங்க சொன்னீங்க இல்லையா? ஆமா. அதுல நீங்களே கதை வாசிச்சீங்களா? ஆமா, நானே வாசிச்சேன். அந்த வாய்ப்பு உங்களுக்கு எப்படி வந்தது? பஸ்ல ஒரு டெய்லி போகும்போது ஒருத்தவங்களை மீட் பண்ணி, அவங்க ஆல் இந்தியா ரேடியோல ஒர்க் பண்றேன்னு சொன்னாங்க. அவங்க சாரதா, இந்த நேரத்துல நான் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். சோ அவங்கதான் ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. சோ இவங்க கதையெல்லாம் எழுதுறாங்களாம், இவங்க கொண்டு வந்திருக்காங்கன்னு. அவங்க கன்சர்ன்ட் பர்சன் இருப்பாங்க இல்லையா, அந்த ஸ்டோரி ரீட் பண்றதுக்குன்னு சில ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும் இல்லையா, அதுல போய் எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அப்புறம் என்னோட கதைகள் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அப்புறம் அவங்களே கூட அக்செப்ட் பண்ணிட்டு இது மாதிரி நீங்க ட்ரீட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படிதான் எனக்கு சான்ஸ் கிடைச்சது. இப்ப நீங்க சாதனை பெண் அவார்டு வாங்கியிருக்கீங்க இல்லையா? என்ன சாதனை பண்ணதுக்காக இந்த அவார்டு உங்களுக்கு கொடுக்குறாங்க? அது தமிழ் லிட்ரேச்சருக்காகவும் சர்வீஸ் டு தமிழ் லிட்ரேச்சர் அண்ட் சொசைட்டி, அந்த 2 கேட்டகரியில தான் எனக்கு கொடுத்துருக்காங்க. இந்த வாட்ஸ்அப்ல ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்திருந்தது, நந்தவனம் ஃபவுண்டேஷன். எனக்கு அதை பத்தி ஒன்னும் தெரியாது. சரி, என்ன எல்லாம் அவ்வளவு டீட்டெயில்ஸ் கேக்குறாங்க அப்படின்ட்டு அந்த நந்தனம் ஃபவுண்டேஷனை பத்தி நான் கூகுள்ல சர்ச் பண்ணேன். அப்ப அது ஒரு நல்ல ஒரு ஆர்கனைசேஷனா இருந்தது. நிறைய 10 வருஷமா இது மாதிரி தொடர்ந்து பெண்களை ஊக்குவிக்கிறதுக்காக சாதனை பெண் அவார்டு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்த உடனே சரி, இது ஒரு நல்ல ஆர்கனைசேஷன். அவங்க உள்ள கேட்ட கேள்வி அது இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எலிஜிபிலிட்டி இருந்தது மாதிரி தெரிஞ்சது. சரி, நான் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்து இது வரைக்கும் என்னோட வந்த கதைகள் எப்படிப்பட்ட கதைகள் எழுதியிருக்கேன், பெண் சார்ந்த கதைகள், பெண்களோட பிரச்சனைகள். சோ நான் என்ன பண்ணிருக்கேன்னா அதை பூரா எழுதினேன். அப்புறம் நான் சோசியல் சர்வீஸ் நான் பார்க்கும்போது நான் ஒரு ஏழை எளிய மக்களுக்காக, ஒரு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு ஒரு சேரிட்டபிள் ட்ரஸ்ட் ஒண்ணு இருக்கு. அதுல நான் துணை தலைவராகவும் இருக்கேன். அப்புறம் ஒரு மகளிர் மேடைன்னு ஒரு குழு ஆரம்பிச்சு அதுல பெண்களுக்கு கவிதை போட்டி, கட்டுரை போட்டி, சின்ன குழந்தைகளுக்கு பேச்சு போட்டி, பிளஸ் ஒரு மோட்டிவேஷன், அது மாதிரி எல்லாம் சில இது பண்ணிட்டு இருக்கேன். சோ அதெல்லாம் நான் சொன்னேன். செலக்ட் ஆகும்னு நான் இது பண்ணல.
பட் எல்லாத்தையும் சொன்னேன், அப்ளை பண்ணேன். அப்புறம் ஒன்ஸ் அவங்க போன் பண்ணி நீங்களும் செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. வேற ஏதாவது விருதுகள் வாங்கியிருக்கீங்களா? வாங்கியிருக்கேன். முன்னாடி வந்து இந்த ஒரு குளோபல் அச்சீவர் கவுன்சில் அப்படிங்கிறவங்க வந்து சேவா ரத்னா விருதுன்னு ஒண்ணு சோசியல் சர்வீஸ்க்காக கொடுத்தாங்க. கலைஞர் தமிழ் ஆய்வு இருக்கை அவங்க வந்து ஒரு கவியரங்கம் நடத்தினாங்க கலைஞரை பற்றி. அதுல பண்ணதுக்கு ஒரு கவிஞர்னு ஒரு விருது கொடுத்தாங்க, சிறந்த திறனாய்வாளர் விருதுன்னு கொடுத்தாங்க. அப்புறம் மகிழ்ச்சி எஃப்எம் வந்து தங்கத்தாரகைன்னு ஒரு விருது கொடுத்தாங்க. கொரியா தமிழ் சங்கம் கவிதைகளை கலெக்ட் பண்ணியிருந்தாங்க. அதுல வந்து நான் வந்து ஒரு காலத்தின் குரல் அப்படிங்கிற ஒரு தலைப்புல நான் கவிதை எழுதியிருந்தேன். கவிதை எழுதும் போது ரொம்ப கோபமா தான் எழுதியிருந்தேன். அதாவது ஒட்டுமொத்த பெண்களின் குரலாக அந்த கவிதையை நான் எழுதியிருந்தேன். கவிதை செலக்ட் ஆனது அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சரி, அது நெல்லை ஜெயந்த், பீனிக்ஸ் தாசன் அவங்கதான் அது மாதிரி பெரிய விஐபி தான் அதெல்லாம் நடுவரா இருந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் முற்போக்கு கலைஞர்கள் எழுத்தாளர் சங்கம் அதுல சில போட்டிகளை நான் வெற்றி பெற்றிருக்கேன். சிறப்பு சான்றிதழ் அமெரிக்க முத்தமிழ் இலக்கிய பேரவை அதுல கதை போட்டியில ஜெயிச்சிருக்கேன். அப்புறம் இப்போ ஒரு மகளிர் தினத்தாக வேர்ல்டு ரெக்கார்டு கவியரங்கம் பண்ணாங்க. அதாவது 10 hours ஒரு கவியரங்கம் நடத்தினாங்க. அதுலயும் நான் பார்ட்டிசிபேட் பண்ணி அதுக்கு ஒரு அப்ரிசியேஷன் சர்டிபிகேட் வாங்கிட்டு எல்லாமே ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் இப்பதான் நான் எல்லாம் வாங்கினேன். ரிட்டையர்மெண்ட்க்கு பின்னாடி ஃப்ரீயா இருக்கீங்கன்னு சொல்லுங்க. ஆமா ஆமா. அரசு பணியில ஏதாவது ஒரு மறக்க முடியாத நிகழ்வுன்னு உங்களுக்கு ஏதாவது ஏற்பட்டிருக்குங்களா? அது ஆத்ம திருப்தி அளிச்சதா கூட இருக்கலாம். அத பத்தி ஏதாவது சொல்லுங்க. ஒரு நிகழ்வு நான் ஞாபகம் வருது. அதாவது நான் வந்து ஒரு அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸரா இருக்கும் போது ஒரு டிசிப்ளினரி கேஸ் ஃபைல் ஒன்று வந்திருந்தது. பொதுவா வந்து ஒரு மாவட்ட அளவுல வந்து யாரோ ஒருத்தவங்க ஒரு தவறு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்க மேல ஒரு டிசிப்ளினரி கேஸ் எடுத்து அது வந்து அவங்களுக்கு திருப்தி அளிக்கலைன்னா அவங்க வந்து கவர்மெண்ட்டுக்கு கூட மேல்முறையீடுன்னு பண்ணுவாங்க. அது மாதிரி எனக்கு வந்து ஒரு ஃபைல் வந்திருந்தது. அப்போ வந்து அந்த இண்டிவிஜுவல் சொன்ன அந்த விளக்கங்கள்லாம் நான் படி பார்க்கும் போது அது உண்மையிலேயே வந்து அவருக்கு கொடுத்த பனிஷ்மெண்ட் சரியில்லை அப்படின்னு ஏன் மனசுக்கு பட்டுச்சு. ஃபைல வந்து நான் ஃபுல்லா கோ த்ரூ பண்ணிட்டு, அதாவது ஒண்ணும் இல்ல, ஒரு இண்டிவிஜுவலுக்கு கொடுக்க வேண்டிய செக்க அவர் வந்து டிராயர்ல வச்சுட்டு போயிருக்காரு. அது வந்து மிஸ்பிளேஸ் ஆயிருச்சு, காணாம், திரும்பி வரும்போது காணாம். அதனால வந்து அவருக்கு மேல வந்து அரசு பணியில கவனக்குறைவா இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து 3 years ஸ்டாப்பேஜ் ஆஃப் இன்கிரிமெண்ட் கொடுத்திருந்தாங்க. ஆனா இவர் கொடுத்த எக்ஸ்பிளனேஷன்ல எனக்கு வந்து இது மாதிரி செக்குகளை எல்லாம் பாதுகாப்பா வைக்கிறதுக்கு ஒரு பீரோ இல்ல, ஒரு விஷயம். அதே சமயத்துல இவர் என்ன பண்ணிருக்காருன்னா செக்கோட டீடைல்ஸ் எல்லாம் அவர் ரெஜிஸ்டர்ல எழுதி வச்சிருக்காரு. அதனால அந்த கன்சர்ன் பேங்க்குக்கு போய் அந்த செக் ரியலைஸ் ஆகாம ஸ்டாப் பேமெண்ட் பண்ணிட்டாரு. சோ அதனால வந்து கவர்மெண்ட்டுக்கு எந்த லாஸும் இல்ல. அப்படிங்கிற பட்சத்துல அவருக்கு ஒரு சரியான பாதுகாப்பா இருக்க ஒரு பீரோவும் கொடுக்காத நிலையில அவருக்கு வந்து இந்த விஷயத்துக்கு ஒரு 3 years ஸ்டாப்பேஜ் ஆஃப் இன்கிரிமெண்ட் கொடுக்கறது ரொம்ப அதிகம். இவருக்கு வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு வார்னிங் கொடுக்கலாம், இனிமே இது மாதிரி நடக்காம பாத்துக்கங்க அப்படின்னு நான் என் மனசாட்சி அப்படி ஃபீல் பண்ணதுனால நான் அது மாதிரியான அதுக்கு தேவையான பாயிண்ட்ஸ் எல்லாம் வேணும், எல்லா பாயிண்ட்ஸ்களையும் சொல்லி நான் வந்து நோட்டு போட்டேன். செக்ரட்டரி அளவுல யாராவது கூப்பிட்டு கேட்டாங்கன்னா நான் போய் பேசுறேன் அப்படின்னு நான் வந்து ரொம்ப அதுல ஒரு ஸ்ட்ராங்கா இருந்தேன். அதனால சரி அவரும் அப்ரூவ் பண்ணிட்டாரு. அந்த ஃபைல் வந்து செக்ரட்டரி வரைக்கும் போய் ஒருத்த கூட யாருமே எதுவுமே கை வைக்காம அப்படி சைன் ஆகி வந்தது. சைன் ஆகி வந்ததுன்னா அந்த இண்டிவிஜுவலுக்கு கொடுத்த அந்த பனிஷ்மெண்ட்டை வித்ட்ரா பண்ணிட்டு சும்மா ஜஸ்ட் ஒரு வார்னிங்ன்ற மாதிரி நாங்க ஆர்டர் இஷ்யூ பண்ணோம். அப்போ இந்த இன்சிடென்ட் வந்து எனக்கு வந்து ஒரு மன நிறைவா இருந்தது, திருப்தியை கொடுத்தது. மத்த துறையில வேலை செய்யறதுக்கும் தலைமை செயலகத்துல வேலை செய்யறதுக்கும் என்ன வித்தியாசமா நினைக்கிறீங்க? தலைமை செயலகம்ங்கிறது வந்து ஒரு சுப்ரீம் பவர் பாடி. அங்கேதான் வந்து கவர்மெண்ட் ஆர்டர் எல்லாமே அங்கேதான் இஷ்யூ ஆகும். அந்த செக்ரட்டேரியட்டுக்கு கீழே HODs சொல்லுவாங்க. HODs பிளஸ் அதுக்கு கீழே வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல உள்ள ஆபீஸ். இப்போ வந்து அந்த செக்ரட்டேரியட்டுக்கும் அந்த HODக்கும் தான் எல்லாமே ஃபைல் டீலிங்ஸ் அது மாதிரி இருக்கும். அதாவது என்ன சொல்ல வரேன்னா செக்ரட்டேரியட்ல இருந்து வந்து பப்ளிக்கோட ஒரு டைரக்ட் கான்டாக்ட் இருக்காது. ஆனா அதே சமயத்துல டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஆபீஸ்ல அவங்கதான் வந்து பப்ளிக்கோட டைரக்ட் கான்டாக்ட் இருக்கும். இப்போ வந்து ஒரு RI VAO அது மாதிரினா அவங்க ஜாதி சான்றிதழ் கொடுக்கறது, இருப்பிட சான்றிதழ் அது மாதிரினா கொடுக்கும்போது டைரக்டா வரும். இப்ப எங்க செக்ரட்டேரியட் வந்து ஃபுல்லா வந்து எங்க செக்ரட்டேரியட்டுக்கு கீழே HODs தான் இருக்கும். அங்கிருந்துதான் ஃபைல் ப்ரப்போசல் அது இதெல்லாம் வரும். ஒன்லி திங் வந்து முதலமைச்சர் தனிப்பிரிவுன்னு ஒண்ணு இருக்கும். அதுல
மட்டும்தான் மக்களே வந்து அதுல வந்து டைரக்டா அப்ளிகேஷன்னா ஏதாவது கொடுக்கறது, அது மாதிரி டைரக்ட் அப்ரோச் இருக்கும். அவங்க வந்து அந்த சிஎம்சிஎல் மூலமா இண்டிவிஜுவல்ட்ட இருந்து அப்ளிகேஷன் வாங்கி அதை வந்து கன்சர்ன்டு டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பி அதனோட என்ன ஃபைலோட ஸ்டேஜ், இந்த ரிக்வெஸ்டோட ஸ்டேஜ் என்னன்னு கேட்டு திரும்ப இண்டிவிஜுவலுக்கு அனுப்புவாங்க. அதுதான். மற்றபடி செக்ரட்டேரியட்ல நாங்க எல்லாமே வந்து டிபார்ட்மெண்டோட தான் எல்லா டீலிங்ஸ் ப்ரொபோசல்ஸும் இருக்கும். பொதுமக்களோட டைரக்ட் கனெக்ஷன் இருக்காது. அதுதான் செக்ரட்டேரியட்டுக்கும் மற்ற டிபார்ட்மெண்ட்டுக்கும் உள்ள கொஞ்சம் வித்தியாசம். ஓகேங்க மேம். அரசு வேலையில சேர்ந்த முதல் நாள் அனுபவம் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி இருந்தது? காத்திருங்கள், ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு தொடர்கிறது தேநீர் கடை. தெய்வீக மனம் பரவ, உங்கள் அனைத்து கஷ்டங்களும் நீங்க, செல்வம் பெருக, எதிர்மறை சிந்தனைகள் தவிடுபொடியாக, எல்லா தடைகளும் வெற்றிப்படிகளாக மாற்றம் பெற, குபேரலட்சுமி கடாட்சம் பெற, மன நிம்மதி, ஆரோக்கியம், அமைதி பெருக, இறக்குமதி செய்யப்பட்ட பிஜிஎம் நம்பர் 1 பாரத் சாம்பிராணி வாடிக்கையாளர்களின் நலன் கருதி டோர் டெலிவரி மொத்தமாகவும் சில்லறையாகவும் செய்யப்படும். திருச்சி, கரூர், தஞ்சை மாவட்டங்களுக்கு சிறப்பான ஏஜென்சிகள் வரவேற்கப்படுகிறார்கள். 8124472168 என்ற அலைபேசி எண்ணுக்கு அழைத்து மேலதிக தகவல்களை பெறவும். முயற்சி நம்முடையது, முடிவு இறைவனுடையது. அரசு வேலையில சேர்ந்த முதல் நாள் அனுபவம் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி இருந்தது? அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அனுபவம் தான். கவர்மெண்ட் வேலையில ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஃபாரின் கொலாபரேஷன் கம்பெனில ஒர்க் பண்ணேன். அது வந்து உண்மையில ரொம்ப நீட்டா இருக்கும் அந்த ஆபீஸ். அங்க ஒரு 6 months தான் ஒர்க் பண்ணேன். ஆனா அந்த ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு நான் செக்ரட்டேரியட் வந்த உடனே அந்த ஃபர்ஸ்ட் நாள் போய் அந்த ஜாயின் பண்ண உடனே அப்படியே ஒரு பார்க்கும் போது ஒரு மாதிரி ஃபீலிங்கா இருந்தது. அதுவும் அது பீச் பக்கத்துல செக்ரட்டேரியட் இருக்காரு. ஒரு 5 நாள் அந்த ஃபைல தொடாம இருந்தாவே கூட அவ்வளவு ஒரு டஸ்டா ஆயிருக்கும். அதனால அந்த ஒரு அட்மாஸ்பியரே எனக்கு வந்து ஒரு பாக்குறதுக்கு ஒரு மாதிரி இருந்தது. அப்ப நான் என்ன ஃபீல் பண்றேன், எனக்கு ஐயோ என்ன இந்த ஆபீஸ்க்கு வர்றதா, அந்த பிரைவேட் ஆபீஸ்லயே போய் ஒர்க் பண்ணலாமா, என்ன இது இப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் எனக்கு வந்தது. ஒரு வாரமா கூட ஒரே டயல்மோல கூட இருந்தேன். எங்க சார்ட்ட கூட வந்து சொன்னேன், என்னது எனக்கு ஒரு மாதிரி இருக்கே, அட்மாஸ்பியரே பிடிக்கல. அப்புறம் அந்த ஒரு வாரத்துலதான் வந்து ஒவ்வொரு ஃபைலா பார்க்கும் போது ஒவ்வொரு ஃபைலும் ஒவ்வொரு உயிர் அப்படின்னு வந்தது. ஒவ்வொரு ஃபைலுக்குள்ளேயும் ஒவ்வொரு கதை இருக்கு அப்படிங்கிற விஷயம்னா தெரிஞ்சு அப்புறம் அப்படியே அது பழகிடுச்சு. இந்த காலத்துல அப்ப இருந்தது நாங்க ஜாயின் பண்ணும் போது. ஆனா இப்போ அது ஒரு நல்ல ஐடி ஆபீஸ் மாதிரியே நல்ல பார்ட்டிஷன் பண்ணி ஏசி போட்டு எல்லாமே நீட்டா பண்ணிட்டாங்க. இப்போ கேக்குற போதே அப்படியே ஒரு மிரட்டிருச்சு இல்லைங்களா? ஆமா ஆமா, ஃபர்ஸ்ட் நாள் அப்படிதான் ஃபீல் பண்ணோம். சரிங்க மேம், இந்த டிஎன்பிஎஸ்சி மூலமா தேர்வாகிதான் நீங்க இந்த வேலைக்கு வந்தேன்னு சொன்னீங்க இல்லையா? ஆமா. ஆனா இப்ப உள்ள இளைஞர்களுக்கெல்லாம் இந்த அரசு வேலை கிடைக்கிறதுங்கிறது குதிரை கொம்பால இருக்குது. அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அரசு வேலை கிடைக்கிறது ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல. அதாவது இவங்க என்னன்னா இவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருக்கிறது இல்ல. இப்ப வந்து ஒரு 3000 வேகன்சி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு வந்து ஒரு 10 லட்சம்ல இருந்து 15 லட்சம் கூட எழுதுறாங்க எக்ஸாம். அப்படி எழுதும் போது இவங்க என்ன நினைக்கிறாங்களா, இவ்வளவு பேர் எழுதுறாங்களே, இது இருக்கிற வேகன்சி இவ்வளவுதான், இதுக்கு நமக்கு கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு தாட் ஒண்ணு. இவ்வளவு இதுல நமக்கு வேற மாதிரியும் அவங்களுக்கு ஒரு நெகட்டிவாவும் தாட் பண்ணி நினைச்சுக்கிறாங்க. என்ன ரெக்கமெண்டேஷன் இருந்தாதான் கிடைக்கும், அமௌண்ட் கொடுத்தாதான் கிடைக்கும் அப்படிங்கறதெல்லாம் ஒரு வெளியில அப்படி பேசிக்கிற அந்த பொய்யான தகவலை நம்பி அதனாலயும் அவங்களோட முயற்சியை விட்டுறாங்க. இப்போ வந்து ஒரு 10 லட்சம் பேர் அந்த எக்ஸாம் எழுதுறாங்கன்னா உண்மையிலேயே சின்சியரா எழுதுறவங்க அப்படிதான். மத்தவங்கன்னா வந்து ஒரு காலேஜ் படிக்கும் போது அதுல எப்படி பாஸ் பண்ணணும், பாஸ் பண்ணி ஃபெயில் ஆனா நமக்கு கேவலமாயிருமே அப்படின்னு நினைச்சு எவ்வளவு சின்சியரா படிக்கிறாங்களோ அந்த சின்சியாரிட்டி வந்து வேலைக்கு படிக்கும் போது அவங்க கொடுக்கறது இல்ல. சும்மா சாதாரணமா ஒரு 10 நாளுக்கு முன்னாடி அந்த புக்கை பற்றி போட்டு ஏதோ போய் எழுதுவோம். ஏன்னா இதுல வேலையில கிடைக்காட்டாலும் யாரும் எதுவும் பேச போறது இல்லை இல்லையா அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கும் இருக்கு. அதே சமயத்துல ரொம்ப சின்சியரா அதுக்கு ட்ரை பண்றவங்க கம்மியா தான் இருக்காங்க. இப்ப எங்க ஆபீஸ்லயே ஒருத்தவங்க செலக்ட் ஆகி வந்து ஜாயின் பண்ணிருப்பாங்க. அப்புறம் அவங்களே வந்து இன்னொரு எக்ஸாம் எழுதுவாங்க, அதுலயும் செலக்ட் ஆவாங்க. இன்னொரு எக்ஸாம் எழுதுவாங்க, அதுலயும் செலக்ட் ஆவாங்க. எப்படி எத்தனை பேர் தெரியுமா, அதாவது எந்த வேலைக்கு போறதுன்னே தெரியாது, எது பெஸ்ட் அப்படின்னா இது பண்ணுவாங்க. அப்போது ஒரு தடவை வந்து அவங்க வந்து நல்ல ஒரு ஃபுல் எஃபோர்ட் போட்டு பேர்ன் இன் மிட் நைட் ஆயில்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி நல்ல ஃபுல் எஃபோர்ட் போட்டு ஒரு எக்ஸாம்க்கு நல்லா ப்ரிப்பேர்
பண்ணிட்டாங்கன்னா அதே தானே ரொட்டீன் அடுத்த எக்ஸாம் இருக்குது. ஸோ ஒரு எக்ஸாம்ல அவங்க ஜெயிக்காட்டினால அடுத்த எக்ஸாம்ல அவங்க வந்துடலாம். அந்த நிச்சயம் அவங்களுக்கு வெற்றி நிச்சயம் அப்படிங்கறதுதான் என்னோட கருத்து. மேம் நீங்க சொல்றீங்க சரி, இப்ப நீங்க சொன்ன மாதிரி தானே 3000 போஸ்டுக்கு வந்து 3 லட்சம் பேர் எழுதினாங்கன்னா எவ்வளவு சின்சியரா படிச்சாலும் அந்த 3000க்குள்ளதானே கிடைக்க போகுது. ஆமா 3000க்குள்ளதான் கிடைக்கும். அதுல சின்சியரா படிக்கிறவங்க கம்மின்னு நான் சொல்ல வரேன். பிளஸ் இந்த ஒரு கோப்பு இல்லாததுனாலயே அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பேக் அடிச்சிடாங்கன்னு நான் ஃபீல் பண்றேன். உண்மைதான் மேம். இன்றைய இளம் பெண்களுக்கு உங்களோட அனுபவ பகிர்வு ஏதாவது சொல்லுங்களேன். முன்னாடி பெண்கள் வந்து அவ்வளவா வேலைக்கு போகாம இருந்தாங்க. இப்போ உள்ள இளம் பெண்கள் மோஸ்ட்லி இந்த ஐடி வேலை பாக்குறாங்க. அதாவது பொதுவா வந்து நைட்டுங்கிறது வந்து நம்ம உடல் ஓய்வு பெறதுக்கும் நம்ம ஆர்கன்ஸ் எல்லாம் ரெக்டிஃபை பண்றதுக்காகவும் தான் நைட்டுங்கிறது இருக்கு. இப்ப நைட்ல போய் இவங்க எல்லாம் போய் ஒர்க் பண்ணும் போது இவங்க ஃபியூச்சர் இவங்களோட உடல்நிலை எப்படி இருக்கும்? இப்போதைக்கு எங்க இருக்காங்க, அவங்களால எல்லாம் முடியுது, அதனால வந்து இந்த ஒர்க் எல்லாம் பண்றாங்க. பின்னாடி இவங்களோட உடல்நிலை ரொம்ப பாதிக்கப்படுமோ அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கு. சிச்சுவேஷன் இருக்கும் போது இப்பவே அவங்க வந்து ஹெல்த்ல கொஞ்சம் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணணும். யோகா, எக்ஸசைஸ், கொஞ்சம் வாக்கிங், அப்புறம் வந்து ஃபுட் எல்லாம் இப்ப வந்து மோஸ்ட்லி எல்லாமே ரசாயனம் கலந்ததாதான் இருக்கு. அதுலயும் இப்ப உள்ள இளம் பெண்கள் வந்து மோஸ்ட்லி வெளியில தான் சாப்பிடுறதுக்கு லைக் பண்றாங்க. சோ அதனால இப்ப உள்ள இளம் பெண்கள் வந்து கொஞ்சம் அந்த நம்ம ஹெல்த் தான் ரொம்ப முக்கியம். அந்த ஹெல்த்ல வந்து நான் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அருமைங்க மேம். நிறைவா ஒரு சுவாரஸ்யமான கேள்வி, இத நான் முதல்ல உங்ககிட்ட கேட்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்படியா? இத்தனை வயசுலயும் நீங்க வந்து உங்களோட இளமை ரகசியம் என்னன்னு சொல்லுங்களேன். பட்டாம்பூச்சி நேயர்களுக்கு பட்டுன்னு ஒத்த வார்த்தையில சொல்லுங்க பாக்கலாம். அது இப்படி பட்டுன்னு ஒரு வார்த்தையில இப்படி சொல்ல முடியும்? ஒரே வார்த்தையில சொல்லணும்னா எங்க அம்மாவை தான் கேட்கணும். ஏன்னா எங்க அம்மாவை தானே எனக்கு இவ்வளவு ஒரு ஆரோக்கியமான உடலை கொடுத்தாங்க. அதனால ஒரே வார்த்தையில சொல்லணும்னா நான் அப்படிதான் சொல்லுவேன். மற்றபடி என்னன்னா நான் வந்து கொஞ்சம் யோகா, மெடிடேஷன் எல்லாம் பண்ணுவேன். நான் வந்து குவாலிஃபைடு யோகா டீச்சர். அதனால அது ஓரளவு நல்லா பண்ணுவேன். அப்புறம் மற்றபடி வந்து நிறைய வந்து ஆர்டிபிஷியலா எதுவும் எடுத்துக்கிறது இல்லை. மோஸ்ட்லி கொஞ்சம் ஹெர்பலாவே எல்லாம் நான் யூஸ் பண்ணுவேன். ஏக்காக தான் தலைக்கு போட்டுப்பேன், சா போட மாட்டேன். ஸோ அது மாதிரி கொஞ்சம் இயற்கை சார்ந்து இருக்கிறதுனால இருக்குமோ என்னவோ. உங்களுக்கு அப்படி தெரியுதா என்ன இளமையா இருக்கிறது மாதிரி அப்படின்னு நான் நினைக்கிறேன். தெரியுதா இல்லைங்க, அதுதான் உண்மை. சரி சரி, கண்ணிலையும் கவனம் வச்சுக்கணும்னு சொல்ல வரீங்க இல்லைங்களா? ஆமா ஆமா. மிக்க மகிழ்ச்சிங்க மேம். உங்களோட பொண்ணான நேரத்தை எங்களுக்காக, எங்க பட்டாம்பூச்சி நேயர்களுக்காக பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப மகிழ்ச்சிங்க மேம். பட்டாம்பூச்சி பண்பலை வரிசை பல பயனுள்ள தகவல்களை நேயர்களுக்கு வழங்கி வருகிறது. அது மென்மேலும் உயரை பறந்து விரிய எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வேறொரு காலத்தில் வேறொரு ஆளுமையோடு சந்திப்போம். அதுவரை நன்றி நேயர்களே.